அன்றைக்கு புத்திர சோகத்தில் நோயுற்று மடிந்து போனவன் மாமனிதன் மாமன்னன் தசரதன். அதே போன்று தன் மகன் இறந்தான் என்றவுடன் இந்த மாமேதை, இந்த மகா டைரக்டர், இந்திய உலகில் மிகப்பெரிய டைரக்டர் என்று கோலோச்சிய சினிமா உலகத்தின் ஜாம்பவான் டைரக்டர் மறைவும் தன்னுடைய மகன் என்ற புத்திர சோகத்தால் ஏற்பட்டது என்பதை வரலாறு நிச்சயமாக பதிவு செய்யும். பேசவே இல்லை. அதை அவரை முடக்கி போட்டு விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், தன் மகன் மிக உயர்ந்தருக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார். பல மனிதர்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனார். நான் சொன்னேன், ரஜினிகாந்த் கமலஹாசன் என்ற அடையாளம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரே காரணம் பாரதி ராஜா. மகனை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்க முடியவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. அன்றைக்கு படுத்தவர் இன்றைக்கு இறந்து விட்டார் என்ற செய்தி இடிபோல் வந்து தாக்கியது என்பதுதான் உண்மை. காரணம் இதெல்லாம் எடுக்குமான்னா, யோ வாயா, நீ நடியா, நான் உன்னை நடிக்க வைக்கிறையா, படத்தை ஓட வைப்பையா, நீ ஸ்கிரீன் பிளே எழுதியா, உன்னுடைய ஸ்கிரீன் பிளே மாதிரி இந்தியாவில் எழுதுறதுக்கு எவனும் இல்லை, என்னுடைய கதாவசனத்துக்கு ஈக்குவலாக எவனும் எழுதுறதுக்கு இல்லை, நான் என்ன மாதிரி டைரக்டர் பண்ணுறவை இந்தியாவில் இல்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இருந்தது. அன்று படுத்தவர் இன்று இறக்கும் வரை அவர் எழுந்து நடமாடவே இல்லை என்பது ஒரு சோக வரலாறு. காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு ஒரு மகன் எனக்கு நன்றாக தெரியும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். தற்பொழுது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் காலமாயிருக்காங்க. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரர், நண்பர், நிறைய அவரோட பழகிருப்பீங்க, பேசியிருக்கீங்க, பயணிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய இந்த ஒரு வருடம், குறிப்பாக அவருடைய மகன் மனோஜ் அவர்கள் இறந்ததன் பிறகு இந்த ஒரு வருடம் அவருடைய உடல் நலம் பெரிய லெவலுக்கு நலிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே வீடியோவில் இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்துருப்போம். எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த நட்பு எப்படி? இயக்குனர் இமயம் என் அன்பு சகோதரர், மரியாதைக்குரிய திரு பாரதி ராஜா அவருடைய மரணம் உண்மையிலேயே தமிழ் திரை உலகிற்கு மட்டுமல்ல, இந்திய திரை உலகிற்கு ஒரு மாபெரும் இழப்பு. அவர் ஸ்டுடியோவுக்குள்ளேயே இருந்த சினிமாவை கிராமப்புறங்களுக்கு கொண்டு சென்று வெளிப்புற படக்காட்சிகளை உருவாக்கிய பெருமை இந்திய திரையுலகில் பாரதி ராஜாவையே சார். நீங்கள் ஏவிஎம் எல்லாம் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்லாம் இருக்கும். அதில் இப்போ அதெல்லாத்தையும் மாற்றிட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு போன பெருமை இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களையே சார். சினிமா உலகின் மிகப்பெரிய இயக்குனர் ஜாம்பவானவர். இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் திரு கமலஹாசன் அவர்களும் அவர் உலகநாயகன் என்று போற்றப்படுவதற்கும் இவர் சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படுவதற்கும் காரணம் திரு பாரதி ராஜா அவர்கள் மட்டுமே. ஆனால் நீங்கள் திரு கமலஹாசனிடம் திரு ரஜினிகாந்திடம் போய் கேட்டால் அவர்கள் பாலச்சந்தர் பெயரை சொல்லுவார்கள். அது உண்மை அல்ல. ஆனால் இந்த இரண்டு பேரையும் அடையாளம் காட்டியவர் சினிமா உலகத்தில் பாரதி ராஜா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் எடுத்தார். அருமையான படம், கிராம சூழ்நிலை படம். அதில் கதாநாயகர்களை தேடிட்டு இருந்தாங்க. அதில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னே, என்னிடத்தில் பாரதி ராஜா ஜெமினி ஸ்டுடியோ இருந்தது தெரியுங்களா? அது இப்போ பில்டிங் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே தான் அவருக்கு அலுவலகம். அங்கே அடிக்கடிக்கு அவரை பார்க்க நான் போவேன். அந்த நேரத்தில் திரு பாரதி ராஜா கூட கேட்டார்,
நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா சினிமாவில் நடிக்கிறது? நான் 15 படத்தில் நடிச்சிருக்கேன். 15 சினிமா சுவர் இல்லாத சித்திரங்கள் பாக்யராஜ் எடுத்த படத்தில் நான் ஒரு முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கேன். அதில் எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராம சூழ்நிலையில் எனக்கு சரியா அது நிறைய அந்த சுவர் இல்லாத சித்திரங்களுக்கு என்னுடைய பிரதர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருந்தார். பாக்யராஜ் கூட இணைந்து பாபுராஜ் அவர் பேர். இன்றைக்கி பாக்யராஜ் கிட்ட பாபுராஜ்னா அவரால் மறக்கவே முடியாத ஒரு நண்பர். அந்த நேரத்தில் அவருக்கு இவருக்கு சண்டை வந்து அபிராமபுரம் காவல் நிலையத்தில் நான் போய் புகார் கொடுத்து பாக்யராஜ் மேலே, அது பாரதி ராஜா எனக்கு சமாதானம் பேசினார். ஏங்க என் சிஷியன் ஏதோ பண்ணிட்டான், நீங்கள் போய் காவல்துறையில் முத்துவேல்னு அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே இருந்தார். இவரை வலைவீசி தேட ஆரம்பிச்சிட்டார். பாரதி ராஜா பேசின கூட கடுமையாக தாக்கிட்டாங்க. கண்ணதாசன் அப்போ உயிரோடு இருக்கார். ஹோட்டல் ஆழ்வார்பேட்டையில் அவருக்கு ஹோட்டல் கவிதாவில் வச்சு தான் பாபுராஜை தாக்கிட்டாங்க திரு பாக்யராஜ் முன்னால். நான் போய் அபிராமிபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அந்த காவல் நிலைய ஆய்வாளர் என்னுடைய நண்பர் என்பதனால் வலைவீசி பாக்யராஜை தேட ஆரம்பித்த போது அதன் காரணமாக தான் அதிமுகவில் இணைந்தார் பாக்யராஜ். அதிலிருந்து தப்பு. ஏன்னா கிடுக்குப்பிடி போட்டுட்டார் அந்த ஆய்வாளர். அதனால் போய் சபாநாயகர் இருந்த ராஜாராமை போய் பார்க்க, நீ அதிமுகவில் சேரதா இருந்தால் நான் எம்ஜிஆர் கிட்ட உன்னை இட்டும் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் கிட்ட கூட்டு போனோன்னே சரி நீ அதிமுகவில் சேர்ந்துடும், உன்னை காப்பாற்றி விடும். அப்படி காப்பாற்றப்பட்டவர் தான். அதுக்கப்புறமா அவர் பட்டில் அவர் வளர்ந்தார். அது இருக்கட்டும். பாரதி ராஜா அவர்கள் அந்த புதிய வார்ப்புகளில் யாரையோ தென்னார் சரியா இல்லை. பாக்யராஜை கூப்பிட்டு நீ தான் ஹீரோன்ட்டார். அப்போ பாக்யராஜுக்கு வந்து நாங்களாம் நண்பர்கள். மாணிக்கம் செட்டி தெருன்னு சூளையில் ஒரு இடம் இருக்குது. அங்கே யூத் யூனியன் ஒரு அமைப்பு நாங்கள் வச்சுருந்தோம். அங்கே தான் அவர் தங்கியிருந்தார். யார்? பாக்யராஜ். இப்போ நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லுவார், ஆமாம் மாணிக்க செட்டு தெரு அங்கே தங்கியிருந்தார். நாங்கள்லாம் அங்கே சந்திப்போம். அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன ஹீரோவாக நடிக்க சொல்கிறாரு பாரதி ராஜா. அப்போ உள்ளே இருப்பார். இதெல்லாம் எடுக்குமான்னா, யோ வாயா நீ நடியா, நான் உன்னை நடிக்க வைக்கிறையா, படத்தை ஓட வைப்பையா, நீ ஸ்க்ரீன் பிளே எழுதியா, உன்னுடைய ஸ்க்ரீன் பிளே மாதிரி இந்தியாவில் எழுதுறதுக்கு எவனும் இல்லை, என்னுடைய கதவசனத்துக்கு ஈக்குவலாக எவனும் எழுதுறதுக்கு இல்லை, நான் என்ன மாதிரி டைரக்டர் பண்ணுறவன் இந்தியாவில் இல்லை அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவர்கிட்ட இருந்தது. அதில் அந்த படம் எடுத்து மிகப்பெரிய வெற்றி. அதில் இந்தியில் மிகப்பெரிய கோலோச்சிய ரதி என்ற நடிகை கதாநாயகியாக நடித்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு புதுமுகமான பாக்யராஜுக்கு மிகப்பெரிய ஹீரோ ரதி ஜோடியாக நடிப்பதா என்ற ஒரு பேச்சு கூட இருந்தது. முரட்டுக்காலை படத்தில் கூட அதே ரதி தான். அந்த ரதி தான் இந்தியில் போய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணமாகி சமீபத்தில் கூட அவர் அவருக்கு பேட்டி வந்து கோர்ட்டெல்லாம் போனாங்கன்னு கூட பத்திரிகையில் உதவி இயக்குனராக பலரிடம் பணிபுரிந்திருந்தாலும் திரு பாரதி ராஜா அவர்கள் பெரும் மாபெரும் வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்தார். அந்த படங்களை எடுத்த பெருமை ராஜ் கண்ணுக்கு உண்டு. அதே நேரத்தில் அவர் சென்னைக்கு வந்தபோது ஒரு பெட்ரோல் பங்கில் தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் பாக்யராஜ், இளையராஜா போன்றவர்கள், இவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரும் தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில் தான் இளையராஜா இங்கே வந்த உடனே தமிழ்நாட்டுக்கு சென்னைக்குள்ளே வந்தார். பாவலர் வரதராஜன் மறைந்ததுக்கப்புறம் இங்கே வந்த உடனே பாரதி ராஜா அரவணைப்பில் தான் இளையராஜா பாக்யராஜெல்லாம் இங்கே இருந்தாங்க. அந்த நேரத்தில் இப்போ பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? அது வந்து டாக்டர் நடேசன் தான் அதனுடைய முதலாளி, ஓனர். டாக்டர் நடேசன் அவர்கள் எங்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர், என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியிலே காங்கிரஸ் சட்டமன்ற வேட்பாளராக நின்று குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போனவர் தான் பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலோட ஓனர். அந்த நேரத்தில் நடேசன் அவர்கள் பாரதி ராஜா, இளையராஜா போன்றவர்களுக்கு ஒரு சின்ன மருத்துவமனை வைத்திருந்தார். அதன் மூலம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தால் மருத்துவம் பார்ப்பதற்கு பணங்கள் பெற மாட்டார். அவர்களுக்கு வேண்டிய மாத்திரைகளையும் பணமே இல்லாமல், இல்லை மாத்திரை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பண உதவியும் செய்வார். இப்படி அவர்களுடைய நட்பு தொடர்ந்து வந்த நேரத்தில் பாரதி ராஜா உயர்ந்து கொண்டே வர நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுங்கன்னு டாக்டர் நடேசன் கிட்ட சொல்கிறார்.
சொல்லும் பொழுது என்ன பண்ணுறாரு, கடலோர கவிதைகள்னு ஒரு படம், சத்யராஜும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக டாக்டர் நடேசனை போடுறார். அவர் டாக்டர் நடேசன் பணத்தை போட்டுட்டு வேறு ஒருவரிடம் ஃபைனான்ஸ் வாங்கி அதை பாரதி ராஜா தயாரிக்கிறார். தயாரித்து அந்த படம் வெற்றிகரமாக ஓடிய நேரத்தில் அதனுடைய மொத்த லாபத்தையும் அந்த ஃபைனான்ஸருக்கு கொடுக்க வேண்டிய பணம் போக லாபம் மொத்தத்தையும் டாக்டர் நடேசனிடம் கொடுத்து கட்டப்பட்ட அந்த ஆஸ்பத்திரி தான் பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல். அதனால்தான் பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் என்று அதற்கு பெயரையும் டாக்டர் நடேசன் நன்றியோடு சூட்டினார். பிஆர் ஹாஸ்பிட்டல், பிஆர் ஹாஸ்பிட்டல், பாரதி ராஜாவை பிஆர் ஹாஸ்பிட்டல், பிஆர் ஹாஸ்பிட்டல் பாரதி ராஜா படம் எப்பவுமே அங்குள்ள இருக்கும். அந்த பிஆர் ஹாஸ்பிட்டல் பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் அதான். இந்த கடலோர கவிதைகள் மூலயமாக வந்த லாபத்தில் கட்டப்பட்டது தான் பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல். பாரதி ராஜா அதில் வந்த லாபம் மொத்தத்தையும் தாங்கள் சென்னைக்கு எந்த விதமான ஒரு ஆதரவும் இன்றி இங்கே வந்தபோது நமக்கு ஆதரவாக, நமக்கு எல்லா வகை நிலையிலும் உதவியாக இருந்த திரு நடேசன் அவர்கள், டாக்டர் நடேசன் அவர்கள் மேலே வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் காரணமாக ஒரு படத்தை எடுத்து அதன் லாபம் மொத்தமும் கொடுத்த ஒரு உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர், நல்ல மனிதர், பண்பாளர், உதவி. ஓகே சார், இப்போ அவருடைய அந்த இறப்பு அப்படிங்கிறது எப்படி, என்ன விஷயங்கள் சார்? அது வயது முதிர்ச்சி என்று கூட எடுத்துக்க முடியாது. இப்பெல்லாம் 84 வயது என்பது ஆரோக்கியமாக பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கும் வசதிகளோடு இருந்தவர். பெரிதாக வசதிகளை வளர்த்து கொண்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். சினிமா துறையில் இருப்பவர்கள் பெருமையாக வளர்த்து கொள்வார்கள் தங்களை என்று சொல்லுகின்ற அந்த காலகட்டத்தில் கூட நிறைய பரோபகாரம். இப்போ டாக்டர் நடேசனை நான் சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி பலருக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய மகன் இழப்பை அவரால் தாங்க முடியவில்லை. அன்று படுத்தவர் இன்று இறக்கும் வரை அவர் எழுந்து நடமாடவே இல்லை என்பது ஒரு சோக வரலாறு. காரணம் என்னவென்று சொன்னால், அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் எனக்கு நன்றாக தெரியும். அவரை ஜெமினி ஸ்டுடியோலெல்லாம் போய், ஜெமினி ஸ்டுடியோவில் தான் அவருடைய அலுவலகம், அதாவது அது பில்டிங் ஆகிடுச்சு, அதில் அலுவலகம் வைத்திருப்பார். அன்போடு பரிவோடு பேசுவார், அன்போடு உபசரிப்பார். அந்த தான் பெரிய இயக்குனர் என்ற நான் சொன்னேன், நாங்கள் தமிழ்நாட்டில் இயக்குனர் என்றால் அதில் முதல் இடம் பாரதி ராஜாக்கு, இரண்டாவது இடம் தான் பாலச்சந்தருக்கு. நான் பாலச்சந்தரை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று தவறாக தயவு செய்து நினைக்கிறேன். இந்தியாலேயே சொல்லுவேன், மிக உயர்ந்த டைரக்டர் நம்பர் 1 என்று சொன்னால் அது பாரதி ராஜா என்பதை நான் இமயமலை உச்சியிலிருந்தும் சொல்லுவேன். இந்த மகன் டெத்து போய் பார்த்திருந்தேன், ரொம்ப தளர்ந்து போயிருந்தார். என்னை பார்த்தபோது கூட அவர் அழுதார். ஆனால் எந்த பேச்சும் அவரிடமிருந்து வரவில்லை, பேசவே இல்லை. அதை அவரை முடக்கி போட்டு விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், தன் மகன் மிக உயர்ந்ததற்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார். பல மனிதர்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போனார். நான் சொன்னேன், ரஜினிகாந்த், கமலஹாசன் என்ற அடையாளம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒரே காரணம் பாரதி ராஜா. அவங்க வேணா, ஆனால் அவங்க மனசாட்சியை தொட்டு சொன்னால் அது அந்த லேப்டாப்னு அடிக்கல, அது பாரதி ராஜான்னு தான் அடிக்கும். அந்த அளவுக்கு பாரதி ராஜாவினுடைய உழைப்பால் உயர்ந்தவர்கள். அப்படி பல நடிகர்களை உயர்த்தி காட்டியவர் பாரதி ராஜாவால் தன் மகனை உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் வைக்க முடியவில்லை என்ற வருத்தம் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது. இளமை காலங்களில் இருந்த அந்த குடிப்பழக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள். சார், சினிமாவில் நான் கூட சினிமா துறையில் இருந்தேன். ஆனால் நான் பதநீர் கூட குடிக்க மாட்டேன். அங்கே சுலபமாக அதற்கு ஆட்பட வேண்டிய கட்டாயங்கள் பல நேரங்களில் வந்துவிடும். அந்த குடிப்பது என்பது, அந்த நீங்கள் அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. சில அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடித்து கொண்டே இருப்பார்கள். அது ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஐ எம் டீ டோட்டலர். ஆனாலும் பலருக்கு அது இருக்குது. அது மிகப்பெரிய அளவில் அவர் அதை பயன்படுத்தினார் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே அவரிடத்தில் அளவோடு தான் வைத்திருப்பார். ஆனால் என்னவென்றால், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவப்படுவார். சில நேரங்களில் சிலரை அடித்து கூட விடுவார். சரியாக வரவில்லை என்று சொன்னால்
அடித்தும் விடுவார். அந்த அளவுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுப்பார், எல்லாமே செய்வார் அவர். ஆனால் அடித்து விட்டு அடுத்த நிமிடமே அரவணைக்கக்கூடிய ராய் என்ற நடிகைகளை வளர்த்த பெருமை அவருக்கு தான். ராதிகா, ரேவதி, ராதிகா, இப்படி ராதா. இந்த அலைகள் ஓய்வதில்லை படத்தில் அவர் தான் ராதாவை அறிமுகப்படுத்தினார். ரேவதியை பாண்டியன், மதுரை பாண்டியன், மண்வாசனை, என்னுடைய அன்பு சகோதரங்க, என் மேலே உயிராக இருப்பார் அந்த பாண்டியன். நீங்கள் அந்த மனிதனை பாண்டியனை பார்த்தீங்கன்னா அந்த கலரு ரோஜாப்பூ கலருங்க. எம்ஜிஆர், ராஜீவ்காந்தி என்ன கலரோ அதே கலர் தான் அந்த மதுரை பாண்டியன். மதுரையில் அவருக்கு ஒரு லாட்ஜ் இருக்கும். நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார் பாண்டியன். ஏன்னா நான் சினிமா துறையில் இருந்ததுனால என்னை வீட்டுக்கெல்லாம் பார்த்துருக்காரு. என்னுடைய சிஸ்டர் ஒருத்தர் மரணம் அடைந்த போது அந்த மரணத்திற்கு கூட அவர் வந்தார் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஓகே சார், இப்போ அவருடைய இந்த மரணம் பெரிய லெவலுக்கு அவருடைய மகன் இறந்ததுனால ஆரம்பித்த ஒரு நலிவு. அவருடைய மகனுடைய மரணத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அன்றைக்கு படுத்தவர் இன்றைக்கு இறந்து விட்டார் என்ற செய்தி இடிபோல் தாக்கியது என்பது தான் உண்மை. காரணம் புத்திர சோகம் என்பதுங்க தசரத மன்னனுக்கே இருந்தது. ராமன் காட்டுக்கு போகும்போது புத்திர சோகத்தில் மாண்டு போனான் தசரதன் என்ற வரலாறு கம்பராமாயணத்திலே இருக்கிறது. 60,000 மனைவிகள் என்று சொல்வார்கள். அது உண்மையா என்ன என்பது அதற்குள் நாம் போக தேவையில்லை. ஆனாலும் தன்னுடைய மூத்த மகன் ராமன் காட்டுக்குள் போக வேண்டும் என்று கைகேயி என்றைக்கு சபதம் எடுத்து வெளியே அனுப்புகிறாரோ அன்றைக்கு புத்திர சோகத்தில் நோயுற்று மடிந்து போனவன் மாமனிதன், மாமன்னன் தசரதன். அதே போன்று தன் மகன் இறந்தான் என்றவுடன் இந்த மாமேதை, இந்த மகா டைரக்டர், இந்திய உலகில் மிகப்பெரிய டைரக்டர் என்று கோலோச்சிய சினிமா உலகத்தின் ஜாம்பவான் டைரக்டர் மறைவும் தன்னுடைய மகன் என்ற புத்திர சோகத்தால் ஏற்பட்டது என்பதை வரலாறு நிச்சயமாக பதிவு செய்யும். இந்த ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஒரு நண்பராக உங்களுக்கு என்ன மாதிரியான? ரொம்ப வருத்தம். காரணம், அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா, பாக்யராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ் இதெல்லாம் ஒரே குரூப்பு. அவங்க மணிவண்ணனோட எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. இவங்க எல்லாரையும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சகோதரர் சீமான் கூட அங்கே இருந்தார். சீமானுக்கு கூட என்ன நல்லா தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாபெரும் சினிமா உலக ஜாம்பவான் மறைந்து விட்டார். இந்திய சினிமா உலகின் டைரக்டர் என்று சொன்னால் அதனுடைய அடையாளமே பாரதி ராஜா என்று திலீப் குமார் சொன்னார், நான் சொல்லலை. யார் திலீப் குமார்? இந்தி நடிகர், ஜாம்பவான் நடிகர். அவர் சொன்னார், இந்திய திரையுலகில் முதல் டைரக்டர் என்று சொன்னால், டைரக்டர்கள் ஜாம்பவான் என்று சொன்னால், என்னை எல்லோரும் நடிகர்களின் ஜாம்பவான் என்று சொல்கிறார்கள், டைரக்டர்கள் ஜாம்பவான் பாரதி ராஜா என்று நான் சொல்லுவேன் என்று திலீப் குமார் சொன்னதைத்தான் நான் மீண்டும் ரியல் ஒன்னில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அவர் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாறட்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். பல விஷயங்கள் பேசுறோம். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.